ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ எக்ஸாமோட வேகன்சி உங்க ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறதான் அந்த விட சொல்ல போறேன். எல்லாமே கேட்பீங்க சார், 1352 சார், 1299 பிளஸ் 53 அந்த ஷார்ட் வேகன்சி தான். இந்த 1352 எஸ்ஐயோட வரலாறு இவ்வளவு வேகன்சி வந்தது கிடையாது சார். ஒரு நல்ல ஹியூஜான வேகன்சி அப்படின்னு நீங்க எல்லாமே சொல்லுவீங்க. பட் இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க அந்த 1352 மட்டும் பார்க்க கூடாது. இப்போ நீங்க ஒரு மென்னா இருக்கீங்க, ஓப்பன் கோட்டால வரீங்க அப்படின்னா, ஸோ அண்டர் செவருக்கு அதுல எவ்வளவு வேகன்சி, பிசிக்கு எவ்வளவு வேகன்சி, எம்பிசிக்கு எவ்வளவு வேகன்சி, எஸ்சிக்கு எவ்வளவு வேகன்சி, பிசி முஸ்லீமுக்கு எவ்வளவு, எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்டிக்கு எவ்வளவு, அந்த அக்யூரேட்டான வேகன்சி நமக்கு தெரியணும். ஏன்னா உங்களுக்கான போட்டி என்ன, உங்களுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிற நமக்கு கரெக்டா தெரியணும். ஒரு சில பேர் இப்ப சொல்லுவீங்க சார், இப்ப எதுக்கு சார் தேவையில்லாம இந்த வீடியோ, இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுமே, 1352 ஹியூஜ் வேகன்சி அவங்க நல்லா படிக்கட்டுமே அப்படின்னா, பாதி செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் இப்பயே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் படிக்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, போன வாட்டி எஸ்ஏல வந்து ஒரு 700ல இருந்து 800 வேகன்சி வந்துச்சு. நான் எஸ்எஃப்ஓ சேர்த்து சொல்றேன், 700ல இருந்து 800 வேகன்சி வந்துச்சு. அதுக்கு வந்துட்டு ஒரு 122ங்கிறது பிசிக்கல் போக முடிஞ்சு, ஒரு 125க்கு மேல அப்படின்றப்ப போஸ்டிங் அடிக்க முடிஞ்சு. இப்ப அதை விட நிறைய வேகன்சி ஹெவியா வந்திருக்கு, 1500 வேகன்சி வந்திருக்கு போடு. அப்ப 115ங்கிறதே பிசிக்கல் போயிடலாம், 120க்கே ஓவரால் கிடைச்சிரும் எப்படி அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், ஓகேவா? நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் இதுக்கு உங்களுக்கான வேகன்சி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போல, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை கிராக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்யூஷனோட சொல்றேன். ஓகே, சோ ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நீங்க மென்னா இருக்கீங்க, உமனா இருக்கீங்க அப்படின்னா, மென்ல இருக்க ஒவ்வொரு கேட்டகரி, உமன்ல இருக்க எவ்வளவு கேட்டகரி, எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறத தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோ வந்து கடைசி பாருங்க. யாரும் ஃபர்ஸ்ட் பர்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ போயிடலாம். வீடியோ போகும்போது எஸ்ஐபிசிக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு, இந்த வீடியோ மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பிசிக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 299 தான். அதே எஸ்ஐக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 699 தான். ஆனா நீங்க 699 பே பண்ணி எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா உங்களுக்கு பிசி டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, இது இல்லாம இந்த 6 ல நிறைய விஷயங்கள் தரும். உதாரணத்துக்கு இப்போ எஸ்ஐ டெஸ்ட், பிசி டெஸ்ட் ரெண்டுமே கவர் ஆகும். எஸ்ஐல இருக்கக்கூடிய சைக்காலஜி டிஸ்கஷன் வந்துடும், பிசில இருக்கக்கூடிய சைக்காலஜி டிஸ்கஷன் வந்துடும். சைக்காலஜிக்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீயா வந்துடும். இதுல இப்போ சைக்காலஜிக்கான ஃபுல் கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க ஒரு டாபிக்மே கிளாஸ் எடுத்து அதை டெஸ்ட் கொடுத்து திரும்ப அந்த டெஸ்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகே, இவ்வளவு விஷயங்கள் உள்ளடக்கி ஃபீஸ் வந்து 699 மட்டும்தான், ஓகேவா? டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் தான். நம்ம கொடுக்குற டிஸ்கஷன் கிளாஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் வீடியோஸா இருக்க போகுது. ஸோ டைமிங் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிசி டெஸ்ட் எடுத்தீங்கன்னா மொத்தமா 35 டெஸ்ட் தரும். ஒரு டெஸ்ட் 70 கேள்வி, 2000 கேள்வி கவர் ஆகும். பிசி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அது புக் வைஸ் சீரிஸ் தான். இப்போ நீங்க எஸ்ஐக்கே ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் தேவைப்படுது, புக் வைஸ் டெஸ்ட் தேவைப்படுதுன்னா கண்டிப்பா நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது புக் வைஸ் தான் இருக்க போது. பிசி டெஸ்ட் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும், ஏன்னா எக்ஸாமே தமிழ்னால, ஓகேவா? அதே எஸ்ஐ எடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ்ஐ மொத்தம் 50 டெஸ்ட் தான். ஒரு டெஸ்ட் 140 கேள்வி, 7000 கேள்வி கவர் ஆகும். அந்த டெஸ்ட்டும் பிடிஎஃப் தான். அது கொஸ்டின் பிடிஎஃப் வந்து ஆன்சர் பிடிஎஃப் வந்துடும். எஸ்ஐ டெஸ்ட் பைலிங்குவல் இருக்கும், கொஸ்டின் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கும். எஸ்ஐ டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் சிலபஸ் வைஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் அந்த சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடி ஷெட்யூலே கொடுத்துருப்போம், 6th 7th 8th நீங்க எங்கெல்லாம் படிக்கணுங்கிறது. ஸோ அது ஒரு வேர் டு ஸ்டடியும் நீங்க எடுத்துக்கலாம், அதன்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் 699 தான், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா பிசிக்கு 199, எஸ்ஐக்கு 2500, ரெண்டு சேர்ந்தா 399. ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவோம், இது OMR ஷீட்டோட. இதெல்லாம் நீங்க ஆஃப்லைன் டெஸ்ட் வரவங்களுக்கு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும், ஓகேவா? எஸ்ஐ டெஸ்ட் ஏப்ரல் 6 ஆரம்பிச்சிருச்சு, பிசி டெஸ்ட் ஏப்ரல் 10 ஆரம்பிக்குது. ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் 1500. எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் சரி, கண்டென்ட் வைஸும் சரி, இந்த 1500 பேக்கேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த 1500 பேக்கேஜ் ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த 699 பேக்கேஜ் ஃப்ரீயா வந்துடும். இந்த 699 மதிப்பு கொண்ட பிடிஎஃப் மெட்டீரியல் ஃப்ரீயா வரும். இது இல்லாம உங்களுக்கு ஃபுல் சிலபஸ்மே கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம், ரெக்கார்ட் வீடியோஸா. இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து இது 1500 தான், ஓகேவா? பிடிஎஃப் மெட்டீரியல் 699, அதே புக்கா வேணா 999. மெட்டீரியல் என்ன கொடுக்குறீங்கன்னா ஜிஎஸ் கொடுக்குறோம், இதுவுமே தமிழ் இங்கிலீஷ் அவைலபிள், நீங்க எவ்வளவு வாங்கிக்கலாம். ஜாயின் பண்ணா 778 978 இந்த மாதிரி காணி போய் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ மொத்தமா 1299ன்றது எல்லா கேட்டகரிக்கும் வேகன்சி, 53 பேக்லாக் வேகன்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் உங்களுக்கு தெரியும். இதுல ஃபர்ஸ்ட் மென் அப்படி எடுத்து பார்த்தா, நான் இந்த வீடியோல ஃபுல்லா பேசும்போது ஓப்பன் கோட்டா பத்தி, ஓகேவா? டிபார்ட்மெண்ட் கோட்டா, வாய்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு கிடையாது சார். நான் ஒரு ஃப்ரெஷர், நான் வந்து எஸ்ஐ ஸ்டூடெண்ட், என்ன நான் படிக்கணும், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா, வாய்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் எதுவுமே இல்லாம நீங்க ஒரு எஸ்ஐ ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கான, நீங்க மென்னா இருக்க பட்சத்துல ஒவ்வொரு சொல்றேன் எடுத்து, ஓகேவா? நீங்க மென்னா இருக்க பட்சத்துல இது வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. தாலுக்கு மொத்தம் 419, ஏஆர் மொத்தம் 124, சேர்த்தா மொத்தம் 583 வேகன்சி தான் மென்னுக்கு இருக்கு. அப்ப நீங்க இனிமேட்டு 1352 சொல்லக்கூடாது, 583 தான் சொல்லணும்,
ஓகே, இதுல பர்சன்ட் வைஸ் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இப்ப யூஆருக்கு 31%, பிசிக்கு 26%, எம்பிசிக்கு 20%. உங்களுக்கு தெரியும் எல்லாமே. பிசி முஸ்லீம் 3, எஸ்சி 15, எஸ்சிஏ 3, எஸ்டி 1%. இதான் ரிசர்வேஷன். சோ அந்த வைஸ் பிரிச்சு பாத்தீங்கன்னா யூஆருக்கு மொத்தம் 180 வேகன்சி வருது, பிசிக்கு 154, எம்பிசிக்கு 117, பிசி முஸ்லீம்க்கு 20, எஸ்சிக்கு 87, எஸ்சிஏக்கு 18, எஸ்டிக்கு 6. என்னன்னா இந்த +7+30 விட்டுருங்க. இதெல்லாம் நான் இந்த 583 ஸ்பிளிட் பண்ணி சொல்லியிருக்கேன். இதுல பேக்லாக் வேகன்சி இல்ல. என்ன அப்ப பேக்லாக் வேகன்சி ஏறப்ப மென்னுக்கு எஸ்சில 7 பேக்லாக் வேகன்சி இருக்கு, மென்னுல எஸ்டிக்கு 30 பேக்லாக் வேகன்சி இருக்கு. அப்ப மென்னுக்கு மட்டும் 37 பேக்லாக் வேகன்சி இருக்கு. அப்ப கூட்டி பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு 94 வேகன்சி, எஸ்டிக்கு 36 வேகன்சி. இது எஸ்டிக்கு நல்ல ஒரு சான்ஸ். 36 வேகன்சி நல்ல ஹியூஜான வேகன்சி தான். ஓகேவா? சோ இது மென்னுக்கு. இப்ப நெக்ஸ்ட் உமன் பார்த்தோம்னா பார்த்துட்டு இப்ப இந்த வேகன்சிக்குள்ள போகணும்னா என்ன மாதிரி படிக்கணும், எவ்வளவு ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் உமன் பாருங்க. உமன் எடுத்தீங்கன்னா தாலுக்குல 179, ஏஆர்ல 71, மொத்தமா 250. இது வந்து நோட்டிபிகேஷன்ல இருக்கிற விஷயம் தான். இதுல அன்ரிசர்வ்டுக்கு 78 இருக்கு. நீங்க ஒரு உமன் அன்ரிசர்வ்னா 78, பிசிக்கு 66, எம்பிசிக்கு 50, பிசி முஸ்லீம்க்கு 9, எஸ்சிக்கு 38, எஸ்சிக்கு 8, எஸ்டிக்கு 3. பட் பேக்லாக் வேகன்சி உமன் பொறுத்தவரைக்கும் எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 13 ஆயிடாது. அப்ப எஸ்சிக்கு 41 வேகன்சி ஆயிரும், எஸ்டிக்கு 16 வேகன்சி ஆயிரும். இப்ப என்ன விஷயம்னா நான் இங்க இருந்தே வரேன், மென்ல இருந்தே வரேன் சார். நான் ஒரு பிசி மென்னு சார், எனக்கு எவ்வளவு வேகன்சி தான் சார் இருக்கு அப்படின்னா நல்லா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். இந்த அன்ரிசர்வ் 180 வேகன்சிங்கிறது எல்லாருக்குமானது. இந்த 180 வேகன்சில மொத்த பேரும் போட்டி போடுவாங்க. பிசிக்கு இது இப்ப இந்த 154 வேகன்சி பிசிக்கு மட்டும் போட்டி, இந்த 180 வேகன்சி எல்லாருக்கும். அப்ப பிசிக்கு சொல்றேன் 180ல உங்களுக்கான வாய்ப்பும் இருக்கு, 154ல உங்களுக்கு மட்டுமான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா இப்படிதான். அப்ப உங்களுக்கான வேகன்சி பார்த்தா 154, உங்களுக்கான வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா 334. அப்ப நீங்க ஒரு பிசியா இருக்கீங்கன்னா நீங்க 334 ரேங்க் உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கான வேகன்சி 154 தான். 1352ல பிசி மென்னு ஓபன் கோட்டால வரீங்கன்னா உங்களுக்கு 154 தான் வேகன்சி. 180 நீங்க போட்டி போட்டுக்கலாம். ஓகே, சேம் லைக் தட் எம்பிசிக்கு அப்பதான் 117 வேகன்சி தான் இருக்கு. எம்பிசி மென்னா 117 தான். நீங்க இதோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 297 வேகன்சி. பட் இது எல்லாருக்குமான போட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசி முஸ்லீம்க்கு 20 தான். நீங்க பிசி முஸ்லீம் மென்னாதீங்கன்னா உங்களுக்கு 20 வேகன்சி தான். எஸ்சிக்கு மென்னா தான் 94, எஸ்சிக்கு மென்னா தான் 18, எஸ்டிக்கு மென்னா தான் 36. நான் ஏன் இந்த வீடியோ சொல்றேன்னா இப்படிதான் 2023 ப்ரெடிக்ட் பண்ணாங்க. என்னன்னா 2022ல எஸ்சில மொத்தமாவே 444 வேகன்சி, 2022ல அவ்வளவுதான் வந்துச்சு. அப்ப கட் ஆஃப் என்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஓவராலா, அதாவது ரிட்டர்ன் கட் ஆஃப்ன்றது ஒரு 119 கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கு. 59 வந்துச்சு கட் ஆஃப். ஓகேவா? 140க்கு 119 அடிச்சா பிசிக்கல், இப்போ 120க்கு மேல அடிச்சுன்னா போஸ்டிங் வந்துருச்சு. இது மாதிரி 2022ல நடந்துச்சு 446 வேகன்சிக்கு. 2023 சொன்னாங்க 700-800 வேகன்சி வந்திருக்கு, அதை விட டபுள் மடங்கு வந்திருக்கு. அப்ப 110 115க்கே கிடைச்சிரும் நாங்க எல்லாரும். ஓகேவா? எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுது. ஆனா எல்லாத்த ப்ரெடிக்ஷனையும் உடச்சு தள்ளி 2022 கட் ஆஃப் 2023 கட் ஆஃப் அதிகமாச்சு. ஓகே, அதனால இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொண்டு வந்துட்டு பழைய வேகன்சி புது வேகன்சி கம்பேர் பண்ணி பார்த்து வேகன்சி அதிகமா வந்திருக்கு, அப்ப கட் ஆஃப் கம்மியா தான் வரும்போது ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. கட் ஆஃப்ன்றது எப்பவுமே அதிகமாயிட்டே தான் போகும். ஓகே, இப்ப உமன்ஸ்கே பார்ப்போம். என்ன சொன்னேன், இப்ப உமன்ஸ் பாருங்க. இப்ப உமன் பிசி, நீங்க பிசி உமனா தான் ஒரு 66 வேகன்சி தான் இருக்கு. இந்த 28ல நீங்க போட்டி போட்டுக்கலாம். எம்பிசிக்கு 50 இருக்கு, பிசி முஸ்லீமுக்கு 9 தான் இருக்கு, எஸ்சிக்கு 41, எஸ்டிக்கு 16, எஸ்சிக்கு 8. 78ங்கிறது எல்லாருக்குமானது. நீங்க யார் வேணாலும் போய் போட்டி போட்டுக்கலாம். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவா கவனிச்சுக்கோங்க. 115 120 அந்த காலம் பழைய வெர்ஷன், இப்ப அப்டேட்டட் வெர்ஷன், நியூ வெர்ஷன். சரிங்களா? அப்படிங்கிறப்ப உங்களுக்கான வேகன்சி இதுதான். 125 10 நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. 130ங்கிற அவசியம். நீங்க 125 அச்சா பிசிக்கல் போலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி கேட்பீங்க நான் சொன்னோன்னே, சார் எக்ஸாமுக்கான டிஃபிகல்ட்டி லெவல் தெரியாம நீங்க எப்படி சார் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எக்ஸாமுக்கான டிஃபிகல்ட்டி லெவல் தெரியாம வேகன்சியை மட்டும் பார்த்து 120 போதும்னு சொல்றீங்கல்ல, அப்ப நான் சொல்றது கரெக்ட் தானே? அதனால நான் வந்து எல்லா வருஷமும் நடந்ததை வச்சு சொல்றேன். எஸ்ஐக்கான டிஃபிகல்ட்டி லெவல் நான் திரும்ப சொல்றேங்க. 2022 கம்பேர் பண்றப்ப ஒரு லிட்டில் பிட் டஃப் ஆகும், 2023 கம்பேர் பண்றப்ப ஒரு லிட்டில் பிட் ஈஸி ஆகும். 2020 2023 எஸ்ஐ எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த வண்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி வந்துச்சுன்னா 125ங்கிறது பிசிக்கலுக்கு தேவைப்படும். இவ்வளவு வேகன்சி வந்தாலும் நான் கேட்கறேங்க, இது உமன், இதை விடுங்க. என்ன பாருங்க,
மென்னு 154 மென்னு என்ன பிசில, ஒரு மென்னு 154 பேர் பிசில, வெறும் 154 பேர் 125 அடிக்க மாட்டாங்களா, 130 அடிக்க மாட்டாங்களா? அப்படிங்கிறப்ப நீங்க அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 100 பேர் பிசில இருக்க ஒரு 100 பேர் 130 கொஸ்டின் அடிக்க மாட்டாங்களா? எப்ப அடிக்க மாட்டாங்கன்னா கொஸ்டின் உலக தரத்துல வேற லெவல் டஃபா இருந்தா, ஆனா அப்பெல்லாம் வராது, உலக ஈஸியா தான் இருக்கும். புரியுங்களா? அதனால 120ங்கிறதுலாம் இது பண்ணாதீங்க. 125ங்கிறது மினிமம் பிசிக்கல் போவே தேவைப்படும். 130 தான் வேலையை கொடுக்கும். நான் அடிச்சு சொல்றேன், சரிங்களா? சோ 125 வந்தாலும் நீ 130 எடுத்து வேலைக்கு போயிடலாமே. 5 மார்க் அதிகமா எடுத்தா என்ன தப்பு? ஓகேவா? லாஸ்ட் மினிட்ல உட்காந்து புலம்பிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து புலம்பிட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் பாசிட்டிவ் தான் வேணும் தான். பட் ஒரு ஒரு தப்பான ஒரு பாசிட்டிவ் வச்சுக்காதீங்க. நெகட்டிவாவே இருந்தாலும் ஃபேக்ட் எப்பவுமே பாருங்க, சரிங்களா? அதனால இதுதான் வேகன்சி. இனிமேட்டுக்கு திரும்ப 1299 1352 அப்படின்னு சொல்லாதீங்க. அதை பார்த்தாலே 110 115 120 போதுன்றாங்க. உச்சகட்டமா படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் போல. இப்ப 1352 இருக்கே, எல்லாம் சொல்றது தமிழ்நாட்டுல 1352 ரேங்க் நான் வரமாட்டேனான்னு கேக்குறாங்க. அது ஓகே தாங்க, நீங்க 1350 வந்துருவீங்க. பட் இங்க நிலைமை இப்படி இருக்கு. ஓகே, ஏன்னா எக்ஸ்ட்ரா வாரிசு கோட்டா 2023 தான் ஃபாலோ பண்ணப்படுது. 2022 வாரிசு கோட்டா கிடையாது. ஓகேவா? சோ அதை கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். அதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் வேகன்சி பார்க்கணும். டிஎன்எஸ் வந்து இந்த வாட்டி பெரிய நல்ல விஷயம் பண்ணாங்க. இந்த வேகன்சியாவது கொடுத்தாங்க, ஓப்பன் கோட்டாக்கு இதுதான் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம பர்சன்டேஜ் ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இதுதாங்க நிலவரம். இதுக்குள்ள நீங்க போகணும். ஓகே, ஸோ நீங்க கேட்கலாம் சார் 1:5 தானே சார் பிசிக்கல் அப்படின்ட்டு. கரெக்ட் தான், 1:5 தான் பிசிக்கல். 1:5ன்றப்ப எஸ், ஒரு 125 பிசிக்கல் கட் ஆஃபா இருக்கும். ஆனா 1:5ல 4 பேர் வெளியே போயிடுவான், ஒருத்தனுக்கு தான் வேலை. புரியுதுங்களா? ஒரு மொத்தமா ஒரு 3 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேன், மேபி நடக்கலாம். ஒரு 3 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இப்ப மென்ன்றவங்க ஒரு 2 லட்சம் பேர், அதுல பிசின்றவங்க ஒரு 50 ஒரு 20,000 வச்சுப்போம். ஏன்னா நாமளா பிசி தான் அதிகமா எழுதுறாங்க. ஒரு 20,000 பேர் பிசி எழுதுறாங்கன்னா இந்த 20,000 பேர்ல, ஓகேவா, 20,000 பேர்ல 1:5 எடுத்தா 760 வரும், 770 போகும். அந்த 20,000 பேர்ல 700 நீங்க வரணும். அப்ப இங்க 100 பேர் எக்ஸாம் எழுதுனா அதுல ஒருத்தர் தான் பிசிக்கல் போக போறாரு. பிசிக்கல் போனதுலயும் 5 பேர் போனா அதுல ஒருத்தர் தான் வேலை. ஓகே, சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு படிங்க. நான் டிமோட்டிவேட் பண்ணல, ஃபேக்ட சொல்றேன், இன்னைக்கே சொல்றேன். ஓகே, சோ ஜூலை எண்டு எக்ஸாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் ஆகஸ்ட்ன்றாங்க, ஜூலை ஸ்டார்டிங்ன்றாங்க. இப்படி பார்த்தா ஜூலை எண்டு ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருக்கலாம்னு வச்சுக்கோம். எக்ஸாம் முடிச்சு புலம்பிட்டு இருக்கதான் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. இப்பே ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சிருங்க. 130 அவசியம். 140 வேகன்சி என்ன வந்தாலும் சார், நான் உமன் சார், எஸ்சி சார், எஸ்சி சார், எஸ்டி சார், பிசி முஸ்லீம் சார், அதெல்லாம் எக்ஸாம் முடிச்சு பாத்துக்கலாம். எக்ஸாம் வரைக்கும் என்னோட கோல் 130 அடிக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சேம் டைம் எஸ்ஐபிசிக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஜாயின் பண்ண வைக்கிறவங்க 770 978 இந்த மாதிரி ஸ்டார்டிங் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.